தாய்லாந்து நாட்டிலிருந்து 31 அபூர்வ வகை உயிரினங்களை விமானம் மூலமாக சென்னைக்கு கடத்தி வந்த நபரை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். ஒரு மினி ஜூவையே சூட்கேஸுக்குள் வைத்து கடத்தி வந்தவர் சிக்கியது எப்படி? தாய்லாந்து நாட்டு தலைநகர் பாங்காங்கில் இருந்து பயணிகள் விமானம் ஒன்று சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தது. அந்த விமானத்தில் வந்த பயணிகளை சென்னை விமான நிலைய சுங்கத்துறை ஏர் இன்டெலிஜென்ட் அதிகாரிகள் ரகசியமாக கண்காணித்துக் கொண்டிருந்தனர். குறிப்பாக சுற்றுலா பயணிகள் விசாவில் தாய்லாந்திற்கு போய்விட்டு உடனடியாக திரும்பி வரும் பயணிகளை தீவிரமாக கண்காணித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது சென்னையைச் சேர்ந்த 30 வயது இளைஞர் ஒருவர் தாய்லாந்து நாட்டிற்கு சுற்றுலா பயணியாக சென்றுவிட்டு மறுநாளே தாய்லாந்தில் இருந்து இந்த விமானத்தில் திரும்பி வந்திருந்தார். அவர் மீது சுங்கத்துறை ஏர் இன்டெலிஜென்ட் அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டதை அடுத்து அவரை தடுத்து நிறுத்தி விசாரணை நடத்தினர். அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் அவர் வைத்திருந்த பெரிய அளவிலான சூட்கேஸை திறந்து பார்த்தனர். அதற்குள் பாம்புகள், ஆமைகள், பல்லிகள் என அழிந்து வரும் அபூர்வ வகை உயிரினங்கள் உயிரோடு நெடிந்து கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ந்து போயினர். ஆப்பிரிக்க சல்கட்டா ஆமைகள், தென் அமெரிக்காவைச் சேர்ந்த அபூர்வ பல்லிகள், ஈஸ்டர்ன் வாட்டர் டிராகன் எனப்படும் கிழக்கு ஆஸ்திரேலியா பகுதியில் வசிக்கக்கூடிய அபூர்வ வகை உயிரினம், ராயல் பைத்தான், அல்பைனோ கார்ன் பாம்பு, ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த நீலநாக்கு உடும்பு, வெள்ளை நிற பாம்பு என மொத்தம் 31 உயிரினங்கள் அதற்குள் உயிரோடு இருந்துள்ளன. ஒரு மினி ஜூவையே அந்த சூட்கேஸுக்குள் அடைத்து கொண்டு வந்ததை பார்த்த அதிகாரிகள் மிரண்டு போயினர். அவற்றை கடத்தி வந்த நபரிடம் விசாரித்த போது பணக்காரர்கள் செல்ல பிராணியாக வளர்க்கவும் வாஸ்து காரணங்களுக்காகவும் இந்த பிராணிகள் வெளிநாட்டில் இருந்து கடத்தி கொண்டு வரப்படுவதாக தெரிவித்துள்ளார். மேலும் தான் வெறும் கடத்தல் குருவிதான் என்றும் சென்னையைச் சேர்ந்த ஒரு நபர் தனக்கு பணம் கொடுத்து கடத்தி வர கூறியதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்த விலங்குகளை இந்தியாவிற்குள் அனுமதித்தால் அதன் மூலம் வெளிநாட்டு நோய் கிருமிகள் பரவிவிடும் என்பதால் மீண்டும் தாய்லாந்திற்கு அனுப்பி வைத்தனர். அதற்காகும் செலவுகளை அந்த கடத்தல் பயணியிடமே வசூலித்தனர். சட்டவிரோத கடத்தலில் ஈடுபட்ட நபர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதோடு இந்த கடத்தல் பயணியை கடத்தல் குருவியாக வெளிநாட்டிற்கு அனுப்பி வைத்த முக்கிய ஆசாமியையும் தேடி வருகின்றனர்.